சார் ஸ்டேஷனுக்கு ரீசன் சொல்லுங்க ஸ்டேஷன் கூட்டி போய் என்ன பண்ண போறீங்க சார்? நீங்க சரக்குல என்னதுக்கு போன் இங்க பாருங்க, FB லைவ் சார், FB லைவ். போலீஸ் தானே, ஒரு கவர்மெண்ட் சர்வனா வந்துட்டு இப்படி பேசலாமா சார்? இங்க பாருங்க, இவ்வளவு பொதுமக்கள் இருக்காங்க. கொலை பண்ணலாம் விட்டுறீங்க. நான் சும்மா தாங்க பஸ்ஸுக்கு வந்தேன். என்ன எதுக்கு அடிச்சீங்க? இவ்வளவு பொதுமக்கள் இருக்கீங்க, இது நாளைக்கு வரும். நான் இப்ப என்ன பண்ணேன்? பஸ்ஸுக்கு தான் நின்று இருந்தேன். எதுக்காக நின்று இருந்தேன்? பலர் அழிகிறாரு சார். அவரு இவ்வளவு பேர் நிக்கிறப்பே ரூடா நகர் தெரியுது. அவர் தனியா நின்னவரை என்ன பண்ணிருப்பாங்க? எல்லாமே இருக்கு, லைவ் ஓடிட்டு இருக்கு. நான் ஷேர் பண்ணாலும் என்ன மாதிரி ஒருத்தவங்க ஷேர் பண்ணுவாங்க கண்டிப்பா. இல்ல, நான் ஷேர் பண்ணாலும் என்ன மாதிரி ஒருத்தவங்க ஷேர் பண்ணுவாங்க கண்டிப்பா. சார், அவர் ஈரோடு போகணும் சார். ப்ரோக்ராம் முடிச்சோம், பாட்டு கச்சேரிக்கு வாசிக்கிறவருங்க சார். கரூர் லோக்கல் டிவில ஓடி இருக்குங்க சார். தம்பி வந்து இறக்கி விட்ட உடனே அவன் கிளம்பிட்டான். நாங்க நின்று இருந்தேன். கரூர் எங்க கேட்டாரு. இங்க பாருங்க, கரூர் லோக்கல் சேனல். எனக்கு எதுக்கு அடிச்சு சார்? எதுங்க கொடுக்காதீங்க, இது லைவ். இது பிடிங்க, உங்க பேர் நீங்களே கெடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான். இங்க பாருங்க, இது லைவ் தான். ஒண்ணு இல்லைங்க சார், எங்க தம்பி வந்து டூ வீலர்ல இந்த டூ வீலர்ல தான் வந்து பாருங்க, இதே வண்டி தான் கூப்பிட்டு வந்து இங்க இறக்கி விட்டுருக்கான். அவன் என்ன நினைச்சிட்டானா, அவன்கிட்ட லைசன்ஸ் எதுவும் இல்ல. இங்க வான்னு கூப்பிட்டோன்னா அவன் பயந்துட்டு இவர் வந்து இறங்கிட்டு டேய் நீ போடான்னு அனுப்பிச்சுட்டு இருக்கிறாரு. ஆமா சார், சரக்குல இருக்கு. அவன் அந்த பையனும் பழக்கம், அந்த பையனுக்கு எந்த பழக்கம் இல்லை. அவன் போடானோன்னா சின்ன பையன் தான், அவனுக்கு 18 தான் ஆகுது. 18 கூட 17 தான். அவன் போடானோன்னா அவன் போயிட்டான். இவர் வந்து இன்னொன்னு பதில் கேட்டுருக்காங்க. இவரு சரக்குல இருக்கு. நின்று போராட்டுக்கு பதில் சொல்லாம அதுக்கு வந்து கண்ணத்துல அடிச்சுட்டு இப்ப வந்து அதுக்கப்புறம் இவர் பதில் சொல்லி இருக்கிறாரு. எனக்கு அந்த காதத்தை கேட்கல, நீங்க என்ன பேசுறதுன்னு கேட்கல. இந்த கதை தான் தெரிஞ்சு பேசுங்க. அவர் ஃபிக்ஸ் வந்து என் ஃபேமிலில ஏதாவதுன்னா யாருக்கு சார் பதில் சொல்றது? ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறார் சார். இப்போ